ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். தென்காசியில இருந்து ராஜபாளையத்துக்கு நல்ல கனெக்டிவிட்டிங்க. மதுரை போற பஸ்ஸஸும் ராஜபாளையம் வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு 1-to-1 பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். ஸோ காலங்காத்தால 7 மணிக்கு இருக்கோங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தென்காசியில இருந்து ராஜபாளையம் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலங்காத்தால 7 மணி தென்காசி புது பஸ் ஸ்டாண்டோட வியூ பாருங்க. திருப்பூர் பஸ் நிக்குது, இங்க ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் வருது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது மதுரை பஸ். இது ராஜபாளையம் வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பிரைவேட் பஸ் இருக்கு, சுரண்டை போற பஸ். சரிங்க, எந்த பஸ் ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதை கேட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது திருமங்கலம் வழியா மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. தென்காசியில இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். மதுரையில இருந்து நல்ல கனெக்டிவிட்டி. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு தென்காசிக்கு அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்கு. நாம ராஜபாளையம் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க பஸ் ஹோல்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி பேக் வச்சாச்சு, இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. நம்ம ராஜபாளையம் மதுரை பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிறதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம தென்காசியோட ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் ஆன குற்றாலம், புளியரை இங்கெல்லாம் போறதுக்கு பஸ் கிடைக்கும். திருமலை கோவில் இதெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் இங்க பக்கத்திலேயே கிடைக்கும். மதுரை பஸ் எல்லாம் நிக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே. மக்களே, நம்ம ரெகுலர் 3+2 சீட்டர் டிஎன்எஸ்டிசி பஸ். இன்னும் சீட்டோட கவர் கூட பிரிக்காம வச்சிருக்காங்க. பிராண்ட் நியூ பஸ் போல நல்லா இருக்குங்க. இப்போ டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் குவாலிட்டியா, டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் ராஜபாளையம். சோ நம்ம தென்காசியில இருந்து பாத்தீங்கன்னா எந்த ரூட்ல போகும்னா கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி வழியா நாம ராஜபாளையம் ரீச் ஆவோம். சோ இந்த ரூட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ஊர்கள் தாங்க. கடையநல்லூர் ஆகட்டும், புளியங்குடி ஆகட்டும், வாசுதேவநல்லூர் இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ரீஜன் அப்படிங்கிறதுனால நாம ஃபுல்லாவே இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் டிராவல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தென்காசியில இருந்து ராஜபாளையத்துக்கு. சோ எப்படியும் ஒரு 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம் ஆகலாம். மேக்சிமம் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. சோ பாக்கலாம் எத்தனை மணி நேரத்துல நம்ம ரீச் ஆகுறோம்னு. சோ நிறைய மக்கள் இந்த வழியில டிராவல் பண்ணிருப்பீங்க. முக்கியமா மான்சூன் டைம்ல எல்லாம் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த ரூட்டை. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் தென்காசியில இருந்து நம்ம அவுட்டர் போகணுன்னேவே ஃபுல்லா தோப்புகள் தாங்க இருக்கும். தென்னந்தோப்புகளும் வயல் காடுகளும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நல்லா மழை காலங்கள்ல எல்லாம் பேக் டிராப்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கு கீழே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பட்டாடை உடுத்துற மாதிரி வயல்வெளிகள்னு பாக்குறதுக்கே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இன்னைக்குமே மேகமூட்டமா தான் இருக்கு. நம்ம காலங்காத்தால டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. மே லாஸ்ட் வீக் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் வீக் இல்ல, மே லாஸ்ட் பட் பிஃபோர் வீக் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 22ஆம் தேதி போல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் வர ஆரம்பிச்சிருச்சு. மே லாஸ்ட், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் போல உங்களுக்கு சாரல் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிரும். குற்றால சீசன் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் தென்காசிய கையில பிடிக்க முடியாது. ஃபுல்லா டூரிஸ்ட் நிரம்பி விடுவாங்க. பீக் சீசன் இல்ல. சோ இப்ப ஓரளவுக்கு மேனேஜபிள் டிராபிக்கா தான் இருக்கு. சிட்டிக்குள்ள எல்லாம் அவ்வளவு டிராபிக் இல்ல. சோ நாம இப்போ தென்காசியில இருந்து மதுரை ரூட்டுக்கு வந்தாச்சுங்க. மதுரைக்கு இந்த ரூட்ல தான் போவாங்க பஸ். நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூட் தான் எடுப்பாங்க. ஹைவேவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப சீனிக்கான ரூட்னு வச்சுக்கலாம். சோ வாங்க மக்களே, சூப்பரான ஜேர்னி. தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் போற வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. 56 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் போறதுக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லா பஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்கேனர் மிஷின்லயே வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப கேஷ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யர்மெண்டே இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் டிராவல் பண்ணா ஹாட் கேஷ் வச்சுட்டு அதை பத்திரமா கொண்டு போகணுமே அப்படிங்கிறது இருக்கும். இப்பெல்லாம் வந்து கேஷ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லைங்க. அழகா வந்து எல்லா ஸ்டேட்லயுமே நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, நார்த் போனோம்ல, மகாராஷ்டிராலாம் அங்கேயுமே வந்து இப்போ எல்லா பஸ்லயுமே இந்த மிஷின் தான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க. சில பிரைவேட் பஸ்ஸஸ்ல எல்லாம் மட்டும்தான் வந்து மிஷின் வச்சிருந்தாலும் கேஷ் கொடுத்து டிக்கெட் எடுக்க சொல்றாங்க. பட் அதர்வைஸ் பார்த்தா எல்லா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ்லயுமே வந்து மிஷின் யூஸ் பண்ணி வந்து டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. செம்ம கன்வீனியன்ஸ் இல்ல டிராவலர்ஸ்க்கு. சோ மக்களே, நான் சொன்னல தென்காசியில இருந்து கொஞ்சம் அவுட்டர் போகணும்னே அப்படியே பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி இருக்கும்னு. இங்க பாருங்க, சைட்ல பாக்குற இடம்லாம் வந்து தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு அதுக்கு கீழே வந்து தோப்புகளும் வயல்களுமா அப்படியே கண்களை கொள்ளையடிச்சிருங்க. அதே சம்மர் மாசத்துல டிராவல் பண்றப்போ அப்படியே இவ்வளவு கிரீனரிஸ் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். சோ மக்களே, நீங்க கரெக்டா ஜூன் எண்ட்ல கரெக்டா ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ட்ரிப் போடணும்னா நீங்க கண்டிப்பா தென்காசி வந்துட்டு போலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுத்தி வந்து நிறைய கோவில்கள் இருக்கு. என்ன குற்றாலத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி வராது. நம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அருவியில குளிக்கிற அளவுக்கு தண்ணி வரும். இப்பவும் குளிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு அருவியில வரும், 5 அருவியில வரும், இல்ல பெரிய அருவியில வரும். பட் ஆனா இப்ப வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால டூரிஸ்ட் அவ்வளவா அலோவ் பண்ணல. பெரிய அருவியில, மெயின் அருவியில 5 அருவிக்கு தான் போகணும் போல.
ஃப்ரெண்ட்ஸ் எங்கூட தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விர்ச்சுவலா இந்த காலை நேரத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான பயணம் தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற அழகழகான ஊர்கள் வழியா மக்களை இப்ப நம்ம கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குற வியூ பாத்தீங்கல்ல, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளிகளும் தோப்புகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சும்மா அள்ளுதா. அதுதான் சொன்னேன், இந்த ரூட் வந்து அப்படியே கண்களுக்கு குளுமையா பசுமையா இருக்கு. இங்க பாருங்களா ஊர் எப்படி இருக்குன்னு. எங்க அக்கா மக்கா அப்படியே தென்றல் காற்று அடிச்சுட்டு ரோடு சைடே வந்து தென்னை மரங்கள், வயல்கள், தூரத்துல தோப்புகள், மலைகள், மலை மேல மேகங்கள்னு அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கா. நம்ம கிராமத்து படங்கள்ல வர ஒரு சீனரி மாதிரி இல்ல. அதுதாங்க இந்த ரூட்டோட ஸ்பெஷாலிட்டியே. சோ தொடர்ந்து பயணிங்க. இன்னும் வந்து புளியங்குடி, வாசுதேவநல்லூர் இதெல்லாம் தாண்டிதான் வந்து நம்ம ராஜபாளையம் ரீச் ஆகும். ராஜபாளையம் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து ரூட் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ சூப்பரா நாம வைப் பண்ணிட்டே போகலாம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. ஆப்வியஸ்லி வந்து நாம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பயணங்கள்ல யார வைப் பண்ணிட்டே போவோம், யாரோட பாடல்கள்ல, இளையராஜா அவர்களோட பாடல்ல. சோ ஒரு சூப்பரான ஒரு மெலடியோட நாம வைப் பண்ணிட்டே போலாம். இது வந்து ராஜாதி ராஜா அப்படிங்கிற படத்துல வந்த சாங்க எஸ்பிபி அவர்கள் பாடினது, இளையராஜா அவர்களோட மியூசிக்ல. சோ இதோ உங்களுக்காக. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் அருவி, மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண்மடங்குதம்மா, தலையணியினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் அருவி, நீரில் மெல்ல சிறு நெத்திலி துள்ள, நீரோடை தாயை போல வாரி வாரி அல்ல, நீலவானம் அதில் எத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும், காதோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச, காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச, பேச்சும் பாட்டும் கூடாதோ தோளை தொட்டு ஆடாதோ, பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ, என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண பூவே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் அருவி, தூரலுண்டு மலைசாரலும் உண்டு, பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு, தோட்டம் உண்டு கிளி கூட்டமும் உண்டு, கிளிகளுக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு, நான் அந்த கிளிகள் போல வாழ வேண்டும், வானத்தை வட்டமிட்டு பாட வேண்டும், எண்ணம் என்னும் சிட்டுத்தான் ரெக்கை கட்டி கொள்ளாதோ, எட்டு திக்கும் தொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதோ. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் அருவி, மலைமுடியின் பணில் வடியுது வடியுது மண்மடங்குதம்மா, தலையணியின் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் அருவி. மக்களே, ராஜாதி ராஜால வந்த இந்த சூப்பரான மெலடி சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா பெர்ஃபெக்டா நம்ம மலையாள கரையோரத்துலதான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தூரத்துல தெரியுது பாருங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அது மேல ஏறிட்டோம்னா கேரளா தான். சோ நம்ம தென்காசி மாவட்டத்துல இருந்து கேரளாக்குள்ள போற மெயின் ஹைவேன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை வழியா அந்த கொல்லம் ஹைவே, நம்ம எஸ்பெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி போனா நம்ம ஆரியங்காவு தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும். கேரளாக்குள்ள போனோன்னே ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் எல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமானது. ஆரியங்காவு, குளத்துப்புழா, அச்சன் கோவில் எல்லாமே வந்து தென்காசியில இருந்து தான் பக்கம். இன்ஃபேக்ட் நிறைய KSRTC பஸ்ஸஸே வந்து கேரளாக்குள்ள இருந்து எடுத்து கீழே செங்கோட்டை வந்து மறுபடியும் கேரளாக்குள்ளதான் போய் அச்சன் கோவில் ரீச் ஆவாங்க. அந்த அளவுக்கு வந்து
நம்ம பாண்டிய நாடும் சேர நாடும் வந்து ஒட்டி உறவாடக்கூடிய என்ன சொல்றது மாநில எல்லைகள் இருக்கிற சூப்பரான பிளேசஸ்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ மக்களே தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. நம்ம ராஜபாளையம் சீனரிஸ் பார்த்துட்டே தான் வந்து டிராவல் பண்ண போறோம். ஓகேவா, வாங்க வாங்க பயணிங்க விர்ச்சுவலா என் கூட. மக்களே நம்ம தென்காசியிலிருந்து கிளம்பி கடையநல்லூரையும் தாண்டி இப்போ புளியங்குடியையும் தாண்டியாச்சுங்க. புளியங்குடி பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி இப்போ நாம டுவர்ட்ஸ் வாசுதேவநல்லூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இனி அடுத்து வாசுதேவநல்லூர், அதுக்கப்புறம் சிவகிரி, அதுக்கப்புறம் ராஜபாளையம் தான். மக்களே இங்க பாருங்க, கொஞ்சம் நம்ம லெப்ட்ல திரும்பினாவே அவ்வளவுதான், அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு வந்து நம்மள சுண்டி இழுத்துரும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா மக்களே. இந்த ரூட்டு டவுன் வர்றப்போ மட்டும்தான் வந்து நம்ம ஊருக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவுட்டர் போயிட்டோம்னாவே அப்படியே நம்ம பாக்குற வியூ வந்து சும்மா பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படியே வந்து நம்ம சிஸ்டம் ஸ்கிரீன்ஷாட்ல வைப்போம்ல, அந்த அளவுக்கு வந்து அப்படியே வேற லெவல்ல இருக்கும். எப்படி இருக்கு பாருங்களா சீனரிஸ். பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி பாக்குற தூரம் வரைக்கும் வயல்வெளிகளும், தூரத்துல மலைகளும். ஐயோ, நீல கலர் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாக்குறதுக்கே அழகுங்க. அதுவும் வந்து தென்மேற்கு பருவமழை கரெக்டா ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல இந்த மாதிரிதான் வந்து மேகங்கள் மூடிட்டு அப்படியே வந்து ஏதோ ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்களா. மேற்கு தொடர்ச்சி மலைகளே வந்து ஏதோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் மாதிரி, ஹிமாலயன் மவுண்டன் உச்சியில வந்து பனி உறையும் போது எப்படி இருக்கும், ஸ்னோ கேப் போட்ட மாதிரி, அந்த மாதிரி இருக்கு பாருங்களா. வேற லெவல்ல மக்களே. இந்த சீனிக்கான டிராவல்ல எல்லாம் வந்து எத்தனை இளையராஜா சாங் கேட்டாலும் வந்து நமக்கு சலிக்கவே சலிக்காது. சோ மறுபடியும் வந்து ராஜாதி ராஜா படத்துல இருந்து இன்னொரு சாங், இன்னைக்கு என்னமோ தெரியலீங்க, ராஜாதி ராஜா படம் பிளேலிஸ்ட் விர்ச்சுவலா பாடிக்கிட்டே வந்து உங்களை கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. பட் சூப்பரா இருக்கும் இந்த சாங்கும். இது வந்து
நம்ம இளையராஜா அவர்கள் மியூசிக்ல மனோ அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடினது. சோ வைப் பண்ணிக்கிட்டே போலாமா? இது உங்களுக்காக. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ, இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜநடை போடுதே, தங்க மகன் தேரில் வந்தால் கோடி மின்னல் சூழுதே. முத்தை அள்ளி வீசு இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி, தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி. மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கனைகள் போடவே, காயம்பட்ட காலை நெஞ்சில் காமன் கனை மூடுதே. மந்திரங்கள் காதல் சொல்லும் இந்திரனின் ஜாலமோ, சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ, இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே. சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. இட்டு அடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள், மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள். சங்க தமிழ் காலைவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள், சந்தனத்தை தொட்டெடுத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள். பூஞ்சரத்தில் தொட்டில் கட்டி லாலி லாலி கூறுங்கள், நெஞ்சம் என்னும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளியறை நேரம் இது தள்ளி நின்று பாடுங்கள், சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ, இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ, இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. மக்களே எப்படி இருந்துச்சுங்க? அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா, காதுக்கு இனிமையா, செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல்ல வேற லெவலுங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு கிளியர் ஸ்கைல அப்படியே சூப்பரா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில டிராவல் பண்ணுவோன்னு. எனக்கு காலையில மேகமூட்டமா இருந்துச்சா, ஏதாவது மழைக்குள்ள வந்துருமா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா பிக்சர் பெர்ஃபெக்ட். இந்த சீனரிஸோட டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஒரு டைம் ஏற்கனவே டிராவல் பண்ணிருக்கோம். பட் ஆனா வந்து இவ்வளவு கிளியரா நமக்கு அன்னைக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அன்னைக்கு எதுவும் மேகமூட்டமா இருந்துச்சோ மழை பெஞ்சிச்சோ என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு பாருங்க அப்படியே வயல்வெளிகளும் வந்து ஃபுல்லா வந்து அறுவடைக்கு தயாரான மாதிரி இருக்கு. அதே மாதிரி சூப்பர் கிளியரான ஸ்கை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிளியரா தெரியுது. அதுக்கு மேல மேகமூட்டத்தோட அப்பா இதை விட என்னங்க வேணும்? சூப்பரா நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். விர்ச்சுவலா மக்களே இன்னும் வந்து நம்ம ஐ திங்க் வாசுதேவன் நல்லூரும் கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டு பாடிக்கிட்டு அதை மறந்துட்டோம் எந்த டவுனை கிராஸ் பண்ணோன்னு. அநேகமா வாசுதேவன் நல்லூரையும் கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து சிவகிரி தான் மக்களே. சிவகிரிக்கு அப்புறம் நம்ம ராஜபாளையம் ரீச் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இதே மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரியோடவே நம்ம டிராவல் பண்ண போறோம். சோ விர்ச்சுவலா கடைசி வரைக்கும் தொடர்ந்து என் கூட டிராவல் பண்ணுங்க ராஜபாளையம் ரீச் ஆகிற வரைக்கும்.
மக்களே நம்ம கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர் எல்லாமே தாண்டியாச்சுங்க. சிவகிரியும் தாண்டியாச்சு. இப்ப நாம சாஸ்தா கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க. சோ அந்த ஊர் பக்கத்துலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து அந்த கோவில். முன்னாடி 2 தேர் வச்சிருக்காங்க பாருங்களா. திருவிழா வரப்போகுது போல அழகா வந்து தேர் கட்டிட்டு இருக்காங்க பாருங்களா. ஒவ்வொரு திருவிழா அப்பவும் இந்த மாதிரிதான் தேர் கட்டுவாங்க போல. பேஸ்மெண்ட் மட்டும் அப்படியே அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் தேர் திருவிழா அப்போ மட்டும் அந்த மேல அந்த மூங்கில்கள் வச்சு கட்டுறாங்களா இல்ல வுட்டு வச்சு பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த மேல கோபுரம் மாதிரி பண்ணுவாங்கல்ல தேர் மேல. சோ அது வந்து வருஷம் வருஷம் புதுசா கட்டுவாங்க போல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. வேற லெவலுங்க. இந்த கிராமத்து சைடு டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி யூனிக்கான கல்ச்சர் எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே டிராவல் பண்ணலாங்க. கிராம சைடு ஊர் சைடு வேற லெவல் வைப் இல்ல. அப்படியே காமான லைஃப், சுத்தமான நீரு, சுத்தமான காற்று, இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள், அதுவும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல எல்லாம் கேட்கவா வேணும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப நாம வந்து சேத்தூர் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேத்தூருக்கு அப்புறம் ராஜபாளையம் தான் மக்களே. நம்ம ஆல்மோஸ்ட் ராஜபாளையத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. சோ நம்ம ராஜபாளையத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்லாம் வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சதுரகிரி மலை ஏறுறதுக்கு நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருந்தும் ஏறலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைடு நம்ம மதுரை டு தேனி போற சைடுல இருந்தும் வந்து இன்னொரு பாதை இருக்கு. சோ 2 பாதை இருக்கு. மக்களே கரெக்டா 7:30 மணிக்கு கிளம்பி 8:45 நாம ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட். தென்காசி டு ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டா 1.25 மணி நேரம் ஆகுதுங்க. தென்காசிலையும் புது பஸ் ஸ்டாண்டு, ராஜபாளையத்திலையும் புது பஸ் ஸ்டாண்டு. வெல்கம் டு ராஜபாளையம் மக்களே. ஸோ மக்களே, நம்ம தென்காசியிலிருந்து ராஜபாளையம் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.